என்ன வண்டி அடிச்சீங்க? நான் வந்து என் பேர் ஷானவாசுங்க. நான் இதே பகுதியில் தான் வசிச்சுட்டு வரேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இந்த பங்கு செயல்படுற நாள்லேருந்து இங்கே தான் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கிறோம். எதிர்ச்சியாக இன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே 8 மணிக்கு மேலே அடித்த பெட்ரோல் எல்லாமே ஒரு 100 மீட்டர் போனதுக்கப்புறம் எல்லாமே வண்டி கார்பரேட்டர் அடைச்சி BS4 லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே அடைச்சி நின்றுச்சு இன்ஜினு. என்ன காரணம்னு கேட்கும்போது மெக்கானிக்கிட்ட பெட்ரோலில் ஏதோ கலந்துருக்குங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்த இதில் அவங்க எல்லாம் இந்த பங்கை நோக்கி எல்லாம் வந்துட்டாங்க. பங்கில் அடித்த பெட்ரோல் எல்லாமே கேனில் பிடிச்சி பார்க்கும்போது எத்தனால் வந்து பாதி இருக்குது, எத்தனால் பாதி, பெட்ரோல் பாதி. அதனால் வண்டி எல்லாமே அங்கங்கே நின்றுச்சுங்க. இங்கேருந்து போனவங்களும் சரி, போய் பாதி தூரத்துலேருந்து நின்று வந்தவங்களும் சரி, எல்லாமே வந்து திரும்பி வந்துட்டாங்க பங்குக்கு. அந்த வந்தவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வண்டி 70 வண்டி இருக்கும். ஒரு 500 லிட்டர் பெட்ரோல் வந்து பாருங்க இப்படி தான் இருக்குது. இது பெட்ரோல் மேலே இது எத்தனாலுங்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட கேட்கும்போது பங்கு ஊழியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு என்ன நிவாரணம் இருக்கோ அதை நாங்கள் சரி பண்ணி நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றோங்க. இது வந்து எது எப்படி நடந்தது அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். அவங்க பேசி வந்துட்டுருக்குறாங்க. அதை ஆய்வு பண்ணிட்டுருக்குறாங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பிரச்சனை இருக்கோ பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மெக்கானிக்கிட்ட போய் பில்லு வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ செலவாகுது எங்கள் வண்டிக்கு, 6000 7000 8000 செலவாகுதுன்னு சொன்னோன்னே அது என்ன இருக்கோ அது கொடுத்துட்டாங்க. பங்கு சார்பில் கொடுத்துட்டாங்க. இன்னும் பாதி பேர் அவங்களுக்கு சரி விஷயம் தெரியல. பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதை முடிச்சு தரங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பங்கில் இந்த மாதிரி நடந்தது கிடையாதுங்க. இதுதான் நடக்குது. இது இனிமேல் நடக்கக்கூடாததுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சம்மந்தப்பட்ட துறை ரீதியான அதிகாரி எல்லாமே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதை சுற்றி தான் எல்லாம் நிறைய பேர் இந்த ஊர் மக்கள் எல்லாமே இங்கே தான் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்பிக்கையாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து சிந்தாமணி கண்ட்ரோலில் இருக்கிற பங்கு, அரசு சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறதுனால அது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பார்க்க வேண்டியது எங்களுடைய கோரிக்கை. அவருக்கு முன்னாடி ரெகுலராக இங்கே தான் போடுவோம். நம்ம ரூமே இங்கே தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரமாக ஒர்க் ஷாப்பில் ஒரு மாதிரி தான் வருது. என்னென்னு பார்த்தா எனக்கு தெரியல. இப்போ வந்து பெட்ரோல் பிடிச்சி கொடுக்குறாரு ஒர்க் ஷாப், பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி தெரியுது. கார்பரேட்டர் வந்து பிடிச்சி கொடுக்குறாரு. எங்கே போய் அடிச்சிங்களோ அங்கே போய் விசாரிங்க. அதனால தான் கொண்டு வந்து பங்கே வந்துட்டேன் நான். இது வந்து என்ன பண்ணலாம்ங்கிறது வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம வண்டி என்னாச்சு? வண்டி இன்ஜின் சீஸ், வண்டி சீஸ் ஆகி போச்சு. என்ன வண்டிங்க? எவ்வளோ அடிச்சிங்க? 200 ரூபாய்க்கு அடிச்சதுங்க. என்ன வண்டி? ஸ்ப்ளெண்டருங்க. அடித்ததில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கார் பிடிச்சி கொடுத்த பெட்ரோலை நான் கொண்டு வந்திருக்கேன். இப்படி இருக்குது இந்த பங்கில் அடித்தது தான். நீங்கள் பெட்ரோல் அடிச்சு எவ்வளோ தூரம் போனீங்க? எவ்வளோ தூரத்தில் என்ன ஆச்சு வண்டி? பக்கம் தான். நம்ம வந்து 200 மீட்டர் கிடையாது. நம்ம ரூம் வந்து இங்கே தான். இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது இந்த பங்கில். ஏதோ ஒரு முடிவு எடுங்க, ஆக்ஷன் எடுங்க.